நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறுவருக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இனி தொடர்ந்து அலசலாம். லெனின், தொடர்ச்சியாக நோக்கியா நிறுவனம் மூடப்பட்ட பொழுதே பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. ஆனால் அந்த போராட்டங்களுக்கு பிறகு எப்படியும் நோக்கியா நிறுவனம் மூடப்பட்டால் நோக்கியாவை சார்ந்தே நோக்கியாவிற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட அதன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் நிச்சயமாக மூடப்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படியான ஒரு தொடர்கதையில் ஏன் மீண்டுமான அந்த போராட்டங்கள்? அதாவது மூடப்படும் அப்படின்ற கட்டாயம்லாம் இல்லை. ஏதோ ஃபாக்ஸ்கான் நோக்கியாவுக்கு மட்டும் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி கிடையாது. நோக்கியாவை தவிர பல செல்ஃபோன் நிறுவனங்களுக்கான உதிரி பாகங்களை ஃபாக்ஸ்கான் தயாரித்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஆகவே என்னென்னு சொன்னால் அது மற்ற மாநிலம் இப்போ ஒன்றும் கிடையாது. இங்கே உற்பத்தி பண்ணுறதுக்கு பிலிப்பைன்ஸில் போயிட்டு அங்கே இருக்கிற தொழிலாளர்களை வச்சு உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய விஷயம் இருக்குது. அப்போது ஃபாக்ஸ்கான் வேறு பல நிறுவனங்களுக்கு உதிரி பாகங்கள் தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த ஃபாக்ஸ்கான் ஏன் இங்கே இருக்கிற யூனிட்டையும் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதுன்றது தான் இப்போ நம்ம முன்வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. நிச்சயமாக நம்முடைய பாரத பிரதமர் மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன்வைத்து உலக நாடுகளுக்கு சென்று அங்குள்ள பெரும் தொழிலதிபர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய அழைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் இங்கு ஏற்கனவே முதலீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் மூடப்படுவது எந்த மாதிரியான ஒரு பார்வையை உங்களுக்கு காட்டுகின்றது? இல்லை, மேக் இன் இந்தியான்ற அந்த கோஷம் புதுசாக இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே அரசு திட்டமிட்டு பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்களுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த மேக் இன் இந்தியா கூட. இங்கே இருக்கிற அதானி குழுமம்பத்தை எடுத்துன்னு போயிட்டு ஆஸ்திரேலியாவில் 6200 கோடி பொதுத்துறை நிறுவனத்தில் கடன் வாங்கி அங்கே போய் தொழில் துவங்க வைக்கக்கூடிய பிரதமர் தான் நம்முடைய பிரதமர். அப்போ மேக் இன் இந்தியான்ற பேரில் ஏன் அதானி இங்கே தொழில் தொடங்கக்கூடாது, ஏன் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவில் பண்ணக்கூடாதுன்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னன்னு சொன்னால், மேக் இன் இந்தியா நாங்கள் உங்களுக்கு எல்லா சலுகைகளையும் கொடுக்குறோம், வாரி வாரி வழங்குறோன்றதுடைய பின்னணி தான் இந்த நோக்கியா, இந்த ஃபாக்ஸ்கான் எல்லாமே. அவங்க என்னென்னு சொன்னாங்க, 10 வருஷம் நாங்கள் உங்களுக்கு இந்தந்த சலுகைகளை கொடுக்குறோம் அப்படின்றாங்க. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கு பேர் புரிந்துணர்வு ஒப்பந்தம். அது அரசுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் புரிகிறதே தவிர அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிக்கோ நம்ம போன்ற பொதுமக்களுக்கோ எந்தவித புரிதலும் இல்லாமல் தான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பது நடக்குது அப்படின்றது. ஒரு நிறுவனம் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு லாப நோக்கத்திற்காக தான் இருக்கும். எந்த ஒரு நாட்டினுடைய நிறுவனமாக இருக்கட்டும், அது நம் நாட்டிற்கு வரும்பொழுது இங்கிருந்து அவர்களுக்கு ஏதேனும் ஒரு லாபம், ஏதேனும் ஒரு செய்யும் முதலீட்டை விட அதிகமான லாபம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் அவங்க முதலீடு செய்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நோக்கியாவும் அதே மாதிரி லாபத்திற்காகத்தான் இந்தியாவிற்கு வந்தது. லாபம் நோக்கில் அவர்களுடைய இங்கே உற்பத்தியை செய்யும் பொழுது அதற்கான வரிகள் எல்லாம், அதற்கான சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் பொழுது எளிதாக உற்பத்தி செய்ய முடியும். அதன் மூலமாக பல்வேறு லாபங்களை பெறலாம் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தொடர்ச்சியாக பல்வேறு போட்டியான கம்பெனிகள் வரும் பொழுது அவர்களுக்கான அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் விற்பனையாகவில்லை, சந்தைகளில் எடுபடலைன்னா அவங்க நியாயமான ஒரு முறையில் அவர்கள் கம்பெனியை மூடுவது நியாயமாகத்தானே ஒரு சாதாரண பார்வையாளருக்கு படும். அதான் பிரச்சனை என்னென்னா, இப்போ நம்மளுக்கு அது ஒரு பொது புத்தியாக நம்ம உருவாக்கப்படுறோம். அரசு அவங்களுக்கு லாப நோக்கம் எல்லா நிறுவனத்திற்கும் இருக்குது, அதை நம்ம மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த லாப நோக்கத்திற்காக இருக்கக்கூடிய பொதுமக்களே அது பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு அரசு திட்டம் தீட்டக்கூடாது. ஒரு தனிநபர், ஒரு முதலாளி தனிநபர் அவர் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக பலாயிரம் தொழிலாளர்களை எப்படி பலி கொடுக்க முடியும்? இப்போ நம்ம அந்த பேட்டியிலே கூட சொன்னார் தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜன் சொல்லும் போது, 19 வயசில் இப்போ +2 முடித்த உடனே உங்களுக்கு வேலை வாங்க, நீங்கள் பிஎஸ்சி பிஏ முடிச்சுட்டு என்ன வேலை, என்ன சம்பளம் கொடுப்போமோ அந்த சம்பளத்தை நாங்கள் கொடுக்குறோம், இப்போவே வாங்கன்னு சொல்லி ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் உங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னால் 12வது படித்த ஒரு இளைஞனாக தான் அவர் இருப்பார். 12வது படித்த ஒரு இளைஞனுக்கு இப்போ என்ன வேலை கிடைக்கும்? எம்ஏ பிஏ முடித்த ஆட்களுக்கே இன்னும் வேலை இல்லை, பிரச்சனை இருக்கும்போது ஒரு 12வது படித்த ஒரு தொழிலாளியை நீ வாங்கன்னு சொல்லி அவங்களுடைய உழைப்பை சுரண்டிட்டு ஒரு கரும்பில் இருக்கிற எல்லா ஜூஸையும் புழிஞ்சிட்டு வெளில அனுப்புகிற மாதிரி அனுப்புனா அது அந்த தொழிலாளிக்கு பாதிப்பு இல்லை. நீங்கள் லாபம் எந்த அளவுக்கு நியாயமோ அதே போல் தொழிலாளியுடைய வாழ்வாதாரமும் அதே அளவுக்கு நியாயம் இல்லை, அதை விட பெரிய நியாயமாக இருக்கணும்ல. பொருட்கள் இப்பொழுது விற்பனையில் இல்லை, அந்த பொருட்கள் விற்பனைக்கு வர இயலாது. காரணம், அதை விட ஸ்மார்ட் போன்கள்லாம் வந்துருச்சு, சாதாரண மாடல்கள். இல்லை அதாவது நோக்கியா மைக்ரோசாஃப்ட் கிட்ட விற்கிறாங்க. நீங்கள் கெட்ட வேண்டிய வரியை கெட்டினீங்கன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் இந்த யூனிட்டையும் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஏன் வரியை கெட்டலைன்றதான பிரச்சனை? நீங்கள் எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறீங்க, அல்லது இந்த தொழிற்சாலைக்கு 10 ஆண்டுகளுக்கு நீங்கள் இடத்த ஃப்ரீயாக கொடுக்குறோம், தண்ணி ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் முழுக்க 8 மணி நேரம் 10 மணி நேரம் கரண்ட் ஆகும்போது கூட 5 நிமிஷத்துக்கு மேலே நோக்கியால் கரண்ட்டு கட் ஆகாது. இவ்வளவு சலுகைகளையும் பெற்றுட்டு ஏன் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை இவங்க செலுத்தலைன்ற கேள்வி இருக்குல்ல. நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தை விற்கிறீங்க, பல மடங்கு லாபத்துக்கு விற்கிறீங்க, அந்த லாபத்தில் இருக்கிற ஒரு பகுதி அரசுக்கு சேர வேண்டிய அந்த வரியை ஏன் கெட்ட மறுக்கிறாங்க? கெட்டிருந்தால் மைக்ரோசாஃப்ட் இந்த நிறுவனத்தை வாங்குவதற்கு தயாராக தானே இருந்தாங்க. அவர்கள் வாங்கியிருந்தாலும் இந்த ஆலையை ஒருவேளை வேறு எதற்காவது பயன்படுத்தி இருந்தால்
அது அடுத்த விஷயம். நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், இப்போ கொடுக்க வேண்டிய வரியை இந்த நிறுவனம் ஏன் கொடுக்கல? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நாங்கள் வந்து கரண்ட் பில்லு கட்டலன்னு சொன்னால், ஒரு பொதுஜனம் கரண்ட் பில் கட்டலைன்னா வந்து ஃபியூஸ் கேரர் பிடிங்க தெரிஞ்ச இந்த அரசுக்கு ஏன் இவ்வளோ வரி கட்டாத ஒரு நிறுவனத்திற்கு சலுகை காமிக்க முடியுது? ஒரு ஆலை தொடர்ச்சியாக வரி கட்டணும் அரசுக்கு அப்படிங்கிற ஒரு நிலையை பார்த்தாலும், இன்னொரு நிலையில் இந்த போராட்டத்தின் போது தொடர்ச்சியாக இந்தியாவில் வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து முதலீடு வருவதை தடை செய்ய வேண்டும் என்றும், எஃப்டிஐ வந்து தடை செய்யணுங்கிற மாதிரியான கோஷங்களும் முன்வைக்கப்படுகின்றது. இல்லை, முழுமையாக இல்லை. அதாவது இந்திய நாட்டில் இல்லாத ஒரு தொழில்நுட்பத்தை வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம் கொடுக்குன்னு சொன்னால் கொடுக்கட்டும். இன்னும் பல மடங்கு, அதாவது அரசு கொள்ளை லாபம் இல்லாமல் லாபம் சம்பாதித்து இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது இந்த நிறுவனத்தினால் வழங்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது வழங்கட்டும். அதை யாருமே வந்து மறுக்கலை. ஒரு தனிநபரை முன்வைத்து ஒட்டுமொத்த தொழிலாளர்களையும் உழைப்பாளி மக்களையும் காவு கொடுக்கறதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறோம். நிச்சயமாக இப்போ கிட்டத்தட்ட 850 கோடி ரூபாய் முதலீட்டில் நோக்கியா வந்ததாகட்டும், ஃபாக்ஸ்கான் வந்ததாகட்டும், 1800 கோடி ரூபாய் முதலீட்டில் நோக்கியா வந்ததாகட்டும், 99 வருட குத்தகையில் அந்த நிலத்தை வந்து அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். எப்படி பார்த்தாலும் அந்த 99 வருடங்கள் கழித்து தான் அதை வந்து நாம் அந்த இடத்தை பெறுவதோ அல்லது இந்த நிறுவனத்தை வந்து ஆக்குபை பண்ணிக்குவதோ முடியும். அப்படி எனும்போது அரசு வந்து இந்த தொழிற்சாலையை எடுத்து நடத்த வேண்டும் அல்லது அரசே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற மாதிரியான கோஷங்களின் பின்னணி என்ன, அதற்கான நோக்கம் என்ன? இல்லை, எல்லாமே வந்து அரசு தீர்மானிக்கிறது தான். எதுவுமே வந்து 99 வருஷத்துக்கு கொடுத்துட்டோம், நான் எப்படி வேணாலும் அதை பயன்படுத்துவேன்னு சொன்னால் அதில் சில சரத்துகள் இருக்குது. 99 வருஷம் எப்படி அந்த நிலத்தை பயன்படுத்துவோம்? இப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுன்னு சொல்லி கொண்டு வரோன்னு சொன்னால் நம்ம சொல்லும் போது என்னென்னா, அந்த நிறுவனங்களுக்கு சாதகமாக பல திருத்தங்களை தான் சொன்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்கிற பெயரில் முதலாளிக்கு சாதகமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்படுகிறது. அது அரசு எந்த அரசு அதை தீர்மானித்ததோ அந்த அரசே வந்து அதை மறுப்பதற்கும் திரும்ப அதை மாற்றி அமைப்பதற்கும் எல்லா உரிமையும் இருக்குது உங்களுக்கு. அரசு வந்து நினைச்சதுன்னு சொன்னால் அந்த நிறுவனத்தை அரசு எடுத்து நடத்த முடியும். அரசுக்கு அந்த உரிமை இருக்குது. எந்த ஒரு தனிநபருக்கும் வந்து எல்லா உரிமையும் இல்லை, அரசுக்கு தானே எல்லா உரிமையும் இருக்குது. அரசாலேயே கிட்டத்தட்ட அந்த 2400 கோடி ரூபாய் அந்த வரியை தமிழக அரசாலோ அல்லது இந்திய அரசாலோ கொடுக்க வேண்டிய அந்த வரியை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுமே பெற முடியாமல் ஒரு சூழ்நிலை தான் பார்க்குறோம். அரசு வந்து அதுக்கு தயாராக இருக்குல்ல. அரசு உறுதியாக இருந்தால் அதை செய்ய முடியும். அரசு இப்போ வந்து ஒரு தனியார் செல் நிறுவனத்திற்கு பல ஆயிரம் கோடி வந்து சலுகை கொடுக்குறாங்க. அதை எதிர்த்து ஒரு வழக்கு வருது, அரசு வந்துன்னு சொன்னால் அது வாங்கணும்னு சொன்னால் கூட அரசு திரும்ப சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அவங்க கிட்ட இருந்து வசூலிக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதை பண்ணுறாங்களே தவிர வசூலிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை. அரசு நினைத்தால் அதை செய்ய முடியும். அது சிரமமான வலுவான அரசாக இருந்தால் அதை செய்யும். அப்படி செய்யணுன்றது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு தானே ஓட்டு போடுறோம். நிச்சயமாக தொழிலாளர் இப்போ சட்டங்கள்லாம் வந்து அங்கே அந்த கம்பெனியை பொறுத்தளவு வேலைக்காகாது. இந்திய சட்டங்கள் பெரும்பாலும் அங்கே வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக அங்கே வந்து செல்லாது. தொழிலாளர்கள் அவங்க எப்போ வேணாலும் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம், யாரை வேணாலும் வெளியே அனுப்பிடலாங்கிற மாதிரியான சூழலை வந்து நம்ம பார்த்துட்டு தான் அந்த நிறுவனங்களுக்குள்ளார வேலைக்கு போகிறோம். பிறகு இப்படி ஒரு நிலைமை வரும் பொழுது இல்லை, இப்போ ஃபாக்ஸ்கான் வந்து செய்வது என்னன்னு சொன்னால் தொழிலாளர் விரோத நடவடிக்கை தான். தொழிலாளர் சட்டத்திற்கு உட்பட்டு அந்த நிறுவனம் செயல்படலை. தொழிலாளர் துறை நலவாரிய அதிகாரிகள் வந்து அந்த நிறுவனம் அப்படி செயல்படலை, அதனுடைய நடவடிக்கையை மாற்றிக்கணும்னு சொல்லி தான் பேச்சுவார்த்தையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிர்வாகம் அதில் இருக்குது. அரசு வந்து இன்னும் உறுதியான, வெறும் அதிகாரி மட்டும் அதை முடிவெடுக்க முடியாதுல்ல. ஏன் அரசும் தொழிலாளர் துறையும் அதன் மீது இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தலை, அதன் மீது நடவடிக்கை எடுக்கலன்றதான் நம்முடைய கேள்வி. தொடர்ச்சியான இந்த மாதிரியான போராட்டங்களால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடுகள் வந்து பாதிக்கப்படாதான்? முதலீடுகள் பாதிக்கப்படுதுன்னா தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறதை பேசாமல் முதலீடு மட்டும் பாதிக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்? முதலீடு யாருக்காகன்ற கேள்வி இருக்குல்ல. முதலீடு எதுக்காகன்னு சொல்கிறோம்? நீங்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், இந்த தொழிற்சாலைகள் எது வந்தாலும் அரசு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நாங்கள் இத்தனாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறோம், இத்தனாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகிறது இந்த நிறுவனங்கள், ஆகவே இந்த சலுகையை கொடுக்குறோம் தான் அரசு சொல்லுது. அப்போ வேலை வாய்ப்பை பறிக்கும் போது அரசு கொடுத்த எல்லா வாக்குறுதியும் வந்து மீறுதுன்னு தானே அர்த்தம். அப்போ முதலீடு பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் அங்கே வந்து பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்களே, அவங்களுடைய குடும்பம், வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்படுது. அதை கேள்வி எழுப்பணும்ல நம்ம. நிச்சயமாக உங்களோடு ஆலோசித்ததில் மகிழ்ச்சி. முதலீடுகளும் இந்தியாவிற்கு வர வேண்டும், தொழிலாளர்களும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. அரங்கத்திற்கு வந்து எங்களோடு விவாதித்ததற்கு நன்றி. மற்றும் ஒரு முறை ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து மற்றும் ஒரு தலைப்பில் அலசலாம்.